ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா, கோவாவில் இருக்க அக்வாடா ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபோர்ட் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்திருந்தேன், பட் போஸ்ட் பண்ணலை. சரி, ஓகே, நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்ம காமிக்கலாம் அப்படின்றதால இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோர்ட் கோவாவில் இருக்குது. அண்ட் இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 25 rupees. அண்ட் கிட்ஸுக்கு எல்லாமே பிலோ 15 ஏஜ் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ. ஸோ இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 400 years முன்னாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 1612 இந்த ஃபோர்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் போர்ச்சுகீஸ் தான் ரூலிங்கில் இருந்திருக்காங்க. கோவா அவங்க தான் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸால் கட்டப்பட்ட ஃபோர்ட் தான் இது. இதை வாட்டர் சேவியர் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் ஏஷியாலே பெரிய ஒரு வாட்டர் டேம் அப்படின்னும் சொல்கிறாங்க. வாட்டர்லாம் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் தென் இங்கே ஒரு ஜெயில் கூட இருக்குது, அண்டர் கிரவுண்ட் ஜெயில் அது ஆக்சுவலாக. ஸோ போர்ச்சுகீஸ்க்கு ஆப்போசிட்டாக இருந்த டச் அந்த மாதிரி பீப்புளை அடைச்சி வைக்கிறதுக்காக அந்த ஜெயில் அங்கே கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்தமாகவே இப்போ ஃபுல்லாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பீச் தெரியுதுலையா, இது சிங்கோரியம் பீச். இந்த பீச் இந்த ஃபோர்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சிங்கோரியம் பீச் பார்த்திங்கன்னா அதுலேருந்து டேரெக்டாக அரேபியன் சீல தான் அது போய் மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும். ஈவினிங்காக ஒரு 4-5 o'clock அப்படி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் அந்த சொன்ன பீச் இருக்கு பார்த்தீங்களா, சிங்கோரியம் பீச். ஸோ இது அந்த ஃபோர்ட்டோட தான் இது கனெக்ட் ஆகும். இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது மேலேருந்து பார்க்குற வியூ, டாப் வியூ. ஸோ கீழே போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நிறைய அங்கே வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. பட் அங்கே ரொம்ப ரூல்ஸ், அது மான்சூன் சீசன் அப்படின்றதால அவங்க நிறைய பேரை தண்ணியில் விடவே இல்லை. அங்கே ரூல் போட்டுட்டாங்க போல் கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப விளையாடாமல் கொஞ்சம் கரையோரமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் எடுத்த சில பிக்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே நான் அங்கே போயிருக்கப்போ எடுத்த பிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கோவா லைஃப் ஸ்டைல், நான் கோவாவில் ஒரு 1 year இருந்திருக்கேன், 1.5 years இருந்தேன். ஸோ கோவாவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, இன்னும் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது விசிட் பண்ண அப்படின்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். நான் அதை ஒரு தனி vlog-ஆக போடுறேன். அண்ட் தென் இதுக்கப்புறமா துபாய் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் துபாய் போயிருந்தப்போ நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். பட் அப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. பட் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் போன இடத்த எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம துபாய் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கவிதா. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்வாடா ஃபோர்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கோவாவுக்கு போனால் அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பாய்.